ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற புனலூர் டவுன்ல இருக்கோங்க. நம்ம செங்கோட்டை தென்காசியில இருந்து கொல்லம் போற வழியில் இருக்கிற புனலூர் டவுனு செம்ம பியூட்டிஃபுல்லான டவுனு. வாங்க இந்த வீடியோல வந்து நம்ம புனலூர் KSRTC பஸ் ஸ்டாண்ட் டவுனுக்குள்ள இருக்கிற முக்கியமான ஏரியா. இங்க ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்கு கல்லடா ரிவர் மேல. அந்த பிரிட்ஜ் எல்லாத்தையுமே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கேரளா புனலூர் டவுனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம கேரளா புனலூர் டவுன்ல இருக்கோங்க. புனலூர் KSRTC பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை தென்காசிக்கெல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். தென்மலை வழியா தென்காசி வரைக்கும் போற கொல்லம்ல இருந்து போற பஸ்ஸஸும் இந்த புனலூர் வழியா தான் போகும். புனலூர்ல இருந்துமே வந்து நிறைய தமிழ்நாட்டுக்குள்ள போற பஸ்ஸஸ் இருக்கு. இங்கிருந்து கொச்சினுக்கு, திருவனந்தபுரத்துக்கு, நிறைய ஏரியாஸ்க்கு வந்து பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம TNSTC பஸ்ஸஸ் மாதிரிங்க. நம்ம KSRTC பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து ஃபாஸ்ட் பேசஞ்சர். இங்க இருக்கு பாருங்க மக்களே. கேரளா KSRTC பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா டிப்போ, பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ஒன்னா இருக்குங்க. மெயின்டெனன்ஸும் வந்து உள்ளேயே தான் இருக்கும், டிப்போக்குள்ளேயே தான் இருக்கும். பேசஞ்சர்ஸ் ஏறுறதும் வந்து டிப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் இருக்கும். நம்ம ஊர்ல டிப்போ தனியா, பஸ் ஸ்டாண்ட் தனியா இருக்கும். இங்க வந்து எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். இங்க லிமிடெட் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒன்னா வச்சிடுறாங்க. இது பாருங்க ஃபாஸ்ட் பேசஞ்சர். இதெல்லாம் புது பஸ்ஸுங்க. கேரளா பஸ்ஸஸும் வேகமா அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. KSRTSwift.comனு ஆன்லைன் புக் டிக்கெட்ஸ் பண்றதுக்கு வெப்சைட் வச்சிருக்காங்க. நம்ம www.tnstc.inங்கிற மாதிரி இங்கே வந்து ஆன்லைன் KSRTSwift.com ஆப்பும் வச்சிருக்காங்க. எண்டு KSRTC நியோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு, அதுக்கப்புறம் KSRTC சலோ ஆப்னு 2 ஆப் இருக்கு. ஸோ அதில் புக் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள போற பஸ்ஸஸ். இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ். அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டேட் பஸ்ஸஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தவிர KSRTC ஸ்விஃப்ட், கருடானு, எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் பஸ்ஸஸ் எல்லாம் கூட இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேநாடு, மலபாரு, இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குங்க. நம்ம ஊர்ல சேரநாடு, சோழநாடுங்கிற மாதிரி எல்லா பஸ்லயும் போட்டிருப்பாங்க அந்தந்த ஏரியால இருக்கிற நாடுகளோட பேரு. கேரளால நிறைய பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா பஸ்ஸையே வந்து கடையா மாத்திருப்பாங்க. ஈவினிங் தான் ஓபன் பண்ணுவாங்க போல. இங்க பாருங்களா, டீ கடைன்னு ஒரு பஸ்ஸையே, பழைய பஸ்ஸையே டீ கடையா மாத்திட்டு இருக்காங்க. நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம கேரளாக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம் இருக்கிறது புனலூர் KSRTC பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற ரிசர்வேஷன் கவுண்டருங்க. இங்க நம்ம KSRTC பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ்க்கு தனியா ஒரு செக்ஷனே வச்சிருப்பாங்க. நம்ம TNSTCல கொரியர் அனுப்புறது தெரியுமா, அதே மாதிரி KSRTC லாஜிஸ்டிக்ஸ் மூலமா நாம எங்க வேணாலும் கொரியர் அனுப்பிச்சுக்கலாம். எங்க வேணாலும்னா நம்ம KSRTC பஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிற எல்லா பிளேசஸ்க்குமே வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம KSRTC மூலமா கேரளாக்கு பொருட்கள் அனுப்புறதுனா, இல்ல கேரளால இருந்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கோ மற்ற ஊருக்கோ போற KSRTC பஸ்கள் மூலமா கொரியர் அனுப்பணும்னா நீங்க இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நாம இப்போ KSRTC பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து புனலூர் டவுனுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. KSRTC பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி சூப்பரா ஐ லவ் புனலூர் செல்ஃபி பாயிண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா பியூட்டிபிகேஷன் பண்ணி பாக்குறதுக்கே வந்து அழகா இருந்துச்சு. சோ நிறைய நம்ம நார்த்தி மக்கள் வந்து குட்டி குட்டி ஃபேன்சி பொருட்கள் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டை சுத்தி வித்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, கியூட்டான பொருட்கள்.
நம்ம கேரளால ஆட்டோக்களுக்கு பேர் போனதுல இப்ப நிறைய இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோஸும் பார்க்க முடியுதுங்க. எல்லா பக்கமுமே பஸ்ஸை தவிர பாத்தீங்கன்னா லோக்கல் இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து மேஜர் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோஸ் தான் கேரளாக்குள்ள. மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இருக்கும், பட் மற்ற ஸ்டேட்ஸை விட கேரளால ஆட்டோக்களோட பாப்புலேஷன் அதிகம். சோ மக்களே, நாம் இப்போ கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ஜங்ஷன் வழியா கல்லடா ரிவர் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நம்ம புனலூரோட முக்கியமான லேண்ட்மார்க்கான ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்க போறோம். வாங்க போலாம். ஸோ மக்களே, நம்ம புனலூர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு பேரலா வந்து மெயின் பிரிட்ஜ் இருக்குங்க. இப்போ புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிரிட்ஜ், அதுல தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல போயிட்டு அங்கிருந்து தான் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நாம அங்க போய் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க. மக்களே, நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற புது பிரிட்ஜ்ல இருந்து பேரலா இருக்கிற சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பாக்குறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. கிட்டத்தட்ட 1800ஸ்லயே வந்து கட்டின பிரிட்ஜுங்க இது. செம்ம சூப்பரான இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம். சோ இங்க காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தனாபுரம்னு இருக்கு. இந்த புனலூர் டவுன் இருக்கிற தாலுக் பாத்தீங்கன்னா பத்தனாபுரம் தாலுக்குங்க. பத்தனாபுரமோட தாலுக் ஹெட் குவார்டர்ஸ் தான் வந்து புனலூர். சோ கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மிக மிக அழகான ஊர் புனலூர். புனலூர் வந்து ஆக்சுவலா ரூட் வேர்டு பாத்தீங்கன்னா தமிழ் வேர்டு தாங்க. புனல் பிளஸ் ஊர். புனல்னா தண்ணி, ஊரு உங்களுக்கே தெரியும். சோ நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிற ஊருங்கிறதுனால இதுக்கு புனலூர் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. மக்களே, நம்ம புனலூர் தொங்கு பாலத்துக்கு வந்தாச்சுங்க. சோ நம்ம புனலூர் தொங்கு பாலம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானால மெயின்டைன் பண்ணப்படுற ஒரு புராதன சொன்னங்க. ஏன்னா இது வந்து 19ஆம் நூற்றாண்டிலே வந்து நம்ம அப்போ இந்த பகுதிகளை ஆண்ட திருவிதாங்கூர் அரசாங்கத்தால கட்டப்பட்டிருக்கு. திருவிதாங்கூர் அரசாங்கம் பாத்தீங்கன்னா கேரளால இருக்கிற பகுதிகள் மட்டும் இல்லாம நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், அதுக்கப்புறம் தென்காசியில் இருக்கிற செங்கோட்டை பகுதி, இந்த புனலூர் பகுதி, இது எல்லாத்தையுமே வந்து தென் கேரளத்தையும் கொஞ்சம் இப்ப இருக்கிற தென் தமிழகத்தையும் ஆண்ட மகாராஜாக்களால கட்டப்பட்டது இந்த தொங்கு பாலம். அந்த காலத்துல வந்து புனலூருக்கு பக்கத்துல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்குள்ள இருந்து விலங்குகள் வராத மாதிரி இந்த தொங்கு பாலத்தை அமைச்சிருக்காங்க. ஆடுற மாதிரி அமைச்சதுனால விலங்குகள் வர பயப்படும் அப்படின்ட்டு. மக்களே, நாம சஸ்பென்ஷன் பிரிட்ஜோட நடுவுல இருக்கோங்க. உண்மையிலேயே ஃபுல்லாவே வந்து வுட்ல தாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஆர்ச் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு ஆர்ச் தெரியுதா? இது ஒரு ஆர்ச். நாம வந்தோம்ல, இது ஒரு ஆர்ச். 1877ல இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கல்லடா ரிவர் மேல எவ்வளவு தண்ணி ஓடுது பாருங்க. அந்த ரிவர் மேல இவ்வளவு பெரிய பிரிட்ஜ வுட்டு அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வச்சே கட்டியிருக்காங்கன்னா வேற லெவலுங்க. ஃபர்ஸ்ட் கட்டினப்போ
மக்கள் வந்து இதுல போகவே பயப்பட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆர்கிடெக்ட், இதுல வந்து யானைகளை நடக்க விட்டு பாருங்க யானைகளோட வெயிட்டையே தாங்குது, நீங்க போக மாட்டீங்களா அப்படின்னு மக்களுக்கு நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மக்கள் இதை பயன்படுத்தவே ஆரம்பிச்சாங்களாம். அந்த காலத்துல இருந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட இந்த பிரிட்ஜில் போயிருக்குங்க. உட்டன் பிரிட்ஜா இருந்தா கூட வேற லெவல் இன்ஜினியரிங் மார்வல்ல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா பாக்குறதுக்கு, சான்ஸே இல்லைங்க. இந்தியால நம்ம மூல முடுக்கெல்லாம் சுத்தினா எல்லா பக்கம் இந்த மாதிரி இன்ஜினியரிங் மார்வல்ஸை நாம நிறைய பார்க்கலாங்க. புனலூரோட பியூட்டிஃபுல் ஹேங் அவுட் பிளேஸ் லேண்ட்மார்க் நம்ம சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். நம்ம சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 300-400 மீட்டர்ஸ்ல அங்க இன்னொரு பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரயில்வேஸ்க்கான பிரிட்ஜுங்க. நம்ம தென்காசியிலிருந்து கொல்லம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளையே போற ரயில்வே லைனு. அந்த வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். கொல்லம் தென்காசி நம்ம வந்த எக்ஸ்பிரஸ் vlog, அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்களா, செம்ம டீப்பான ரிவருங்க. அந்த ரிவர் மேல இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் மார்வல் கட்டியிருக்காங்களே, நம்ம நாட்டுல என்ன ஸ்கில்ஸ் தான் இல்லாம இருந்திருக்கு பாருங்களா. லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நைட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருவாங்கூர் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு, அதனால சங்கு போட்டிருக்காங்க, அந்த ராஜவம்சத்தோட சிம்பிள். ராஜாஸ் பீரியட்லயே கட்டியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி மாடர்ன் மார்வல்ஸ் எல்லாம். மக்களே, இது வந்து எண்டிங் பாயிண்ட்டுங்க. இந்த சைட்ல இருந்து என்ட்ரி அலோவ் பண்ணல, மேபி ஈவினிங் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லைல்ல. இது அப்படியே கிராஸ் பண்ணி மெயின் டவுனுக்குள்ள போயிடலாம். இந்த பக்கம் தான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. மாடர்னா இப்போ கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கான்கிரீட் பிரிட்ஜ். இருந்தாலுமே வந்து இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் மான்யூமெண்டா அப்படியே வச்சிருக்காங்க. நடக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் ப்ரொடெக்டட் மான்யூமெண்டாவும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமே வந்து அந்த சங்கு சிம்பிள் போட்டிருக்காங்க. திருவாங்கூர் சமஸ்தானத்தோட ராஜ சிம்பிளா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ராஜ முத்திரை அது போட்டிருக்காங்க சங்கு. பாத்தீங்களா, இங்க ஒரு ஆர்ச்சு, அந்த சைடு ஒரு ஆர்ச்சு, இங்கிருந்து ஒரு சஸ்பென்ஷனு, நடுவுல ஒரு சஸ்பென்ஷன், கடைசியில ஒரு சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷனை வச்சே முடிச்சிட்டு இருக்காங்க பிரிட்ஜ. ஒக்கா மக்கா. பட் ஆனா மாடர்ன் பிரிட்ஜுக்கு எத்தனை பில்லர்ஸ் தேவைப்படுது பாருங்க, வேற லெவல். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. வாவ். ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. நைட்டு வந்து சும்மா ஜொலிக்கும்னு நினைக்கிறேன் லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம். கீழ இருந்து இந்த லேசர் லைட்ஸும் போட்டிருக்காங்க. ஈவினிங் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஈவினிங் வரைக்கும் நம்ம புனலூர்ல இருக்க முடியாது, இங்கிருந்து ட்ரிவாண்ட்ரம் டிராவல் பண்ணோம். அதனால டே டைம்லயே ரசிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா லீப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ஸ் நடுவுல அந்த கான்கிரீட் ஸ்லாப்ஸ்க்கு பதிலா இந்த உட்டன் ஸ்லாப்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி உட்டன் ஸ்லாப்ல வச்சுதாங்க பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. வெறும் ஸ்க்ரூஸ் தாங்க அதை கனெக்ட் பண்றதுக்கு. இங்கிருந்து பார்த்தா கீழே இருக்கிற ஆறே தெரியுதுங்க. மக்களே, யூஸ்வலாவே எனக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி உட்டன் பிரிட்ஜில் எல்லாம் நின்று கீழே இந்த மாதிரி பெரிய ஆறெல்லாம் ஓடுறத பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அடி வயிற்றுல எனக்கு பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனால அவ்வளோ பயம் இல்லை. இந்த கயிறு கட்டியிருக்காங்க, இதை தாண்டி மக்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு. யாராவது தவறி விழுந்துட்டா வம்பு தானே. பெரிய டீப்பான ரிவர் வேற, கல்லடா ரிவர். அதனால சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் போகுதுங்க. ஆம்புலன்ஸ் போனா நான் சைலண்டா ப்ரே பண்ணிப்பேன். எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு போறாங்க, ஸோ நம்மளால முடிஞ்சதை அட்லீஸ்ட் ப்ரே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஓகேவா? என்னடா மதர் தெரசா மாதிரி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் குட்டி குட்டி என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை தான். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வள்ளல் பெருமானார்
நான் இந்த எல்லோ கலர் பார்த்தோன்னே சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து SNDPங்க, நம்ம ஸ்ரீ நாராயணகுரு தெய்வ பரிபாலனாவோ என்னமோ சொல்லுவாங்க. நாராயணகுரு வந்து நம்ம வள்ளல் பெருமானாரோட சிஷ்யன். ஓகேவா, இங்க வந்து பெரிய சோஷியல் ரிஃபார்ம் பண்ணவர். எங்க பார்த்தாலும் அவரோட கொடிகள் இருக்குங்க, SNDPயோட கொடிகள். அந்த அளவுக்கு பாப்புலர். நம்ம ஊர்ல பெரியார் இருக்காருல்ல, பெரியார் மாதிரி வள்ளலார் மாதிரி இங்க இவர் பாப்புலர். சான்ஸே இல்லைல்ல. ஸோ எது பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா, அந்த ஆம்புலன்ஸ் போனால் ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்களும் வந்து யாரோ ஒருத்தர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு போகிறாங்கல்ல, ஸோ அவங்க உடல்நிலை சரியாயிடணும், அவங்க ஃபேமிலிஸ்க்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் தெய்வத்துக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ நம்ம சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வேற லெவலுங்க. புனலூரோட அட்ராக்ஷன் செம்ம சூப்பராக இருக்குது. இங்கிருந்து KSRTC பஸ் எல்லாம் போகிறத வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இங்கே ஈவினிங் டைம் காத்தாட ஆத்துப்பாலத்து மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேற லெவல் பியூட்டியாக இருக்குங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அட்ராக்ஷன் இருக்குது பாருங்களா. புனலூரில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் வந்து நம்ம புனலூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்குங்க. வேற லெவல் ஃபன். மக்களை கீழே பாக்குறதுக்கு அள் இல்லைன்னு சொன்னல, ஏன் தெரியுமா? இங்க பாருங்களா, லீப்பருக்கு இடையில நம்ம ரிவரை பார்க்க முடியுங்க. தெரியுதா? அவ்வளவு டீப்பான ரிவர் மேல கட்டி இருக்காங்க மக்களே. என்னத்த சொல்றது, வெறும் கட்டையும் சஸ்பென்ஷனையும் வச்சு ஒரு இன்ஜினியரிங் மார்வலே பண்ணி வச்சிருக்காங்கப்பா. சான்ஸே இல்லை மேன். நிறைய பேர் வந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க, ஃபேமிலிஸ், கப்புள்ஸ் எல்லாரும். நல்லா இருக்கு. சரி வாங்க, பசிக்குது. நாம ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அச்சன் கோவில்ல இருந்து வந்தோங்க. இந்த மாதிரி ஒரு KSRTC பஸ்ல தான் வந்தோம் அச்சன் கோவில்ல இருந்து. லாஸ்ட் vlog பாருங்க, நல்லா இருக்கும். ஃபாரஸ்ட் வழியா வந்தோம் அச்சன் கோவில்ல இருந்து புனலூருக்கு. சரி ஓகே, நம்ம போயிட்டு சாப்பிடலாங்க, பசிக்குது. லஞ்ச் சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே புனலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் கிளம்பலாம். வாங்க 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 போலாம். மக்களே, நம்ம புனலூர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜையும் பார்த்து ரசிச்சாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கா, வேற லெவல் லேண்ட்மார்க்குங்க. புனலூரோட சென்டர்ல செம்ம சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மூலமா. வேற லெவல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிறத பாக்குறேங்க. 1877ல கட்டின சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். சான்ஸே இல்ல மக்களே. சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் இருந்து வெளியே வந்தாச்சுங்க. இங்கிருந்து தென்மலாக்கு 21 கிலோமீட்டர், கொட்டாரக்கராக்கு 18. தென்மலா வழியா நம்ம தென்காசி போயிடலாம், சபரிமலை போற வழி. கேரளால எல்லா சிட்டிஸ்லயும் சபரிமலைக்கு எப்படி போகணுங்கிற டைரக்ஷன் போட்டிருப்பாங்க. சரி, ஏதாவது ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தேடி சாப்பிடலாம். நாம PWD ரெஸ்ட் ஹவுஸ்ங்க, புனலூர் PWD ரெஸ்ட் ஹவுஸ் இது. மக்களே, சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் கல்லடா ரிவர்ல இருந்து மறுபடியும் நம்ம KSRTC பஸ் ஸ்டாண்ட் சைடு வந்தாச்சுங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ஸஸ். இதெல்லாம் KSRTC பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகாது, வெளியே மேல இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் வந்து இதுலயும் வந்து கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. இது ஐ திங்க் லோக்கலா ஓடுற பஸ் நினைக்கிறேன். பிங்க் கலர்ல இருக்கும். அதெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போற பிரைவேட் பஸ்ஸஸ். பிரைவேட் பஸ்ஸஸ்க்கும் இங்க கலர் கோட் கொடுத்து வச்சிருக்காங்க. மக்களே, இது KSRTC பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே ஓடுற ஒரு நீரோடைங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது ஆக்சுவலா வந்து புனலூர் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு டவுன். அதனாலதான் வந்து இவ்வளவு பசுமையா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. எல்லா ஊருமே பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும் கேரளால. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற நகரங்கள் எல்லாம் வந்து இன்னும் ஆடட் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்களா,
பிரிட்ஜோட சைட்ல கூட பூந்தொட்டிகள் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. இங்க மட்டும் இல்ல, கேரளால இருக்கிற நிறைய நகரங்கள்ல இப்படிதான் வந்து பப்ளிக் பிளேசஸ் பியூட்டிபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, நம்ம புனலூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு நகருக்குள்ள போயிட்டு இருக்கோங்க. அந்த ரிவர் பார்த்தோம்ல, ஆட்டோ ஸ்டாண்டுக்கு நேர் பேக் சைடு ஒரு கேண்டீன் இருக்கு, அங்க போய் சாப்பிடலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அவ்வளவா ஹோட்டல்ஸ் காணோம். மக்களே, நம்ம புனலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 200-300 மீட்டர்ஸ் தாங்க. பிரிட்ஜை தாண்டி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா கேன்டீன்ல உங்களுக்கு வெஜ் மீல்ஸ் அவைலபிளா இருக்கும். ஓகேவா, வாங்க சாப்பிடுவோம். சூப்பரா பொரியல், கூட்டு, சாம்பார், அப்பளத்தோட லஞ்சு சுட சுட சாப்பிடலாம் வாங்க. மக்களே, நம்ம கேன்டீன்ல சூப்பரா ஒரு வெஜ் மீல் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இங்க பாத்தீங்களா, இந்த சைடு என்கே சில்க்ஸ்ங்க. கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. வெதர் நல்லா இருக்கு, நல்லா மேகம் மூட்டமா இருக்கு. எந்த நேரத்துல வேணாலும் மழை வரலான்னு வேகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்புவோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கு நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் ஓடுதுங்க உள்ள. இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு யூனிட் வண்டி, கோல்ட் ஸ்டோரேஜ் வெஹிக்கிள். என்கே சில்க்ஸ், என்கே சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் ஒரே இடத்துல இருக்குங்க. கேஎஃப்சி இருக்கு பாருங்க மேல. புல்லட் இல்லாத மலையாளத்துக்காரங்களை பார்க்கவே முடியாது. மக்களே, நம்ம சாப்பிட்டு மறுபடியும் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க ஆப்போசிட்ல சாயா கடையில நம்ம கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. ஐ லவ் புனலூர் செல்ஃபி பாயிண்ட் வேற இருக்கு. இங்க பழம்பொரி ரொம்ப ஃபேமஸ்ங்க. அந்த எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க, அதுதான் பழம்பொரி. நேந்திர வாழைப்பழத்துல செய்வாங்க, சூப்பரா இருக்கும். சேட்டா சுட சுட பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பழம்பொரி. இதுதான் நேந்திர வாழைப்பழத்தை வெட்டி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுறோம்ல, அந்த மாதிரி பழம்பொரி செய்வாங்க. லாட்டரி ஷாப்ஸ் லைவா பழம்பொரி சுடுறத இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கேரளா ஸ்பெஷாலிட்டி டிஷ். மக்களே, புனலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும். இங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்டே பண்ணணும்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே லக்ஷ்மி நிவாஸ் டூரிஸ்ட் ஹோம்னு இருக்கு. நம்பர் இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் புனலூர் வந்துட்டு ஸ்டே பண்ணணும்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். பக்கத்துலயே கொஞ்சம் லக்ஸுரி ஹோட்டலும் இருக்கு, பனேஷியா வெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டே எல்லாம் பண்ணணும்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இது மெயின் மார்க்கெட் ஏரியா. சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்லயே எழுதியிருக்காங்க. நம்ம மக்கள் தென்காசி, திருநெல்வேலி சைடு இருக்கிற மக்கள் எல்லாம் நிறைய சைடு டிராவல் பண்ணுவாங்க. புனலூர்ல ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. மக்களே, இது மெயின் மார்க்கெட் ஏரியாங்க. எவ்வளவு ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கு தெரியுமா? வைரா கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், பீமா ஜுவல்லர்ஸ் பார்த்தோம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. இது சன் சிட்டி கோல்ட் அண்ட் டைமண்ட் ஷாப். க்ளோத்திங் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கீங்க. எல்லா பக்கம் ஷேர் ஆட்டோஸ் தான் மெயின் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். புனலூர் மெயின் பஜார் ரோட்ல அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருக்கோங்க. எப்ப வேணாலும் மழை பெஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு வானம். ஃபுல்லா வந்து என்ன வேணாலும் கிடைக்கும் போல ஷாப்பிங் ஏரியா. எல்லா எசென்ஷியல்ஸும் இருக்கு. க்ளோத்ஸு,
இது வந்து டெய்லரிங் ஷூவிங் மிஷின்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப்பு, லாட்ரி ஷாப்ஸு, டெய்லரிங் ஷாப்ஸு, ஃபுட்வேர் எல்லாமே இருக்கு, கிராசரிஸ். ஓணம் இப்பதாங்க முடிஞ்சு. எல்லா கடைகளுக்கு முன்னாடி பாருங்களா, மாவேலியோட பிக்சர்ஸ் சூப்பரா கொடையெல்லாம் பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கதகளி, போட் ரேஸ் நல்லா இருக்குல்ல பாருங்க, கலர் கலரா ஓடுது பாருங்க பிரைவேட் பஸ்ஸஸ். மக்களே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தா இங்க இன்னொரு ஹோட்டல் இருக்குங்க, கைலாஸ் மஹால்னு சொல்லிட்டு. இந்த நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி நான் ஏசி ரூம்ஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. இது புனலூர் டவுனோட ஜும்மா மஸ்ஜித். இதுதான் கைலாஸ் மஹால் ஹோட்டல். கேரளால நிறைய ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்ஸ் பார்க்க முடியுங்க. உங்களுக்கு ஸ்பைசஸ், சித்தா ஆயுர்வேத மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கேரளால எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற மக்கள் நம்ம கேரளால. ஆயுர்வேத மசாஜ் பார்லர்ஸ், ஸ்பாஸ் எல்லாமே வந்து கேரளால தான ஸ்பெஷாலிட்டி. இங்க பாருங்க மக்களே, வேநாடுனே போட்டு ஒரு பிரைவேட் பஸ் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ல தான் போட்டிருப்பாங்க வேநாடுன்னு, இங்கேயும் போட்டிருக்காங்க. நம்ம திருவனந்தபுரம் சைடு ஃபுல்லா இருக்கு. திருவனந்தபுரம், கொல்லம் ஏரியா எல்லாமே வந்து வேநாடுன்னு தான் சொல்லுவாங்க, நம்ம கன்னியாகுமரி உட்பட. நியூ கேரளா ஹோட்டல்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது கொல்லம் போற பஸ், தென்காசி டு கொல்லம். தமிழ்லயும் போர்டு போட்டிருக்காங்க. இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம நார்த் மக்கள் தாங்க, முக்கியமா பெங்காலி மக்கள் நிறைய. மக்களே, நம்ம புனலூர் மெயின் பஜார் ஏரியாவும் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஷாப்பிங் ஏரியாஸ், ஸ்டே பண்றதுக்கு இங்க பாருங்க ஏடிஎம்ஸ் எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே அவைலபிளா இருக்கு. நம்ம மெயின் அட்ராக்ஷன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜும் பக்கத்துலயே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போகணும். இங்க இருந்து ஆட்டோஸ் அவைலபிளா இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் போறதுனா. ஸோ நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. மக்களே, நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு ஆரம்பிச்சு மறுபடியும் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லயே சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல வந்து நம்ம இங்கிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போற கேஎஸ்ஆர்டிசி விளாக் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் விளாகையும் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. இங்க பாருங்க, பெரிய டிப்போ, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு டிப்போ இங்க எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். நான் சொன்னேன்ல, பேக்கரி அண்ட் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே உங்களுக்கு ஃபுட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. வெஜ்ஜுனா மட்டும் கொஞ்சம் ஒரு 200 மீட்டர்ஸ் நான் போனேன்ல, அந்த சைட் போயிட்டு பிரிட்ஜ் தாண்டி கீழே இறங்கினா உங்களுக்கு ஒரு கேன்டீன் இருக்கும். அங்க வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். இங்க ஒரு நார்த் இந்தியன் பையா ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காரு. பானிபூரி பேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க. மக்களே, கேஎஸ்ஆர்டிசிக்கு நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணணும்னா
online.keralaRTC.com இருக்குங்க. அதுல நீங்க புக் பண்ணிக்கலாம். எந்த KSRTC ஆப்லயும் புக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்களா, சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, புனலூர்ல இருந்து சேலம் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. பாலக்காடு, கோயம்புத்தூர் வழியா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் கண்ணில் மாட்டோம். நம்ம KSRTC ரிசர்வேஷன் கவுண்டர் பக்கத்துல இருக்கோங்க. இங்க பாருங்களா, டிரான்ஸ் போகணும்லாம் ஏதோ ஈவென்ட் போட்டிருக்காங்க. KSRTC மோட்டோ எக்ஸ்போவா, டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. ஃப்ரீ வைஃபை ஜோனுங்க. KSRTC பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இங்க பாருங்க K5ன்னு போட்டிருக்காங்க. வா, அது போக இங்க பாருங்க KSRTC பட்ஜெட் டூரிசம் சொல்லுன்னு போட்டு யூனிட் கோஆர்டினேட்டர் நேம் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்கேஸ் இங்கிருந்து குரூப் டூர் போறக்கெல்லாம் KSRTC பஸ்ஸஸ் ரெண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹையர் பஸ்ஸஸ். பஸ் ஸ்டாண்ட் உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஷாப்பிங் சென்டர் இருக்குங்க. KSRTC பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இங்க பாருங்களா, பின்னாடி ஆறு ஓடுது. நம்ம அந்த சைடு தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். KFC நம்ம பார்த்த அந்த NK செல்ஸ்லாம் அந்த சைடு இருக்கு பாருங்க. டீ ஷாப்ஸும் இருக்கும். டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ஹேங் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய குட்டி ஷாப்ஸ் இருக்கும். ஸோ மக்களே, நம்ம புனலூர் டவுனை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. புனலூர் KSRTC பஸ் ஸ்டாண்டு, சஸ்பென்ஷன் பிரிட்ஜு, பஜார் ஏரியா, ஹோட்டல்ஸு, ஃபுட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from புனலூர் மக்களே. See you. நெக்ஸ்ட் வீடியோ வந்து புனலூர்ல இருந்து ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் போற பஸ் vlog தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல Flipkart, Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.